1999 ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி எதிரி நாட்டு ராணுவ வீரர்கள் எல்லை தாண்டி நம் இந்திய நாட்டின் கார்கிலை ஆக்கிரமிப்பு செய்கின்றனர் என்ற செய்தி நம் நாட்டையே உலுக்கியது. மலர் பூத்த இடங்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்படும் இடமாக மாறும் என்பதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். பறவைகளின் ரீங்காரங்களை, பறந்து வந்த குண்டுகள் மிஞ்சும் நேரம் இதுவென யாரும் நினைத்திருக்க மாட்டோம். அமைதி காத்த பூமி யுத்த பூமியாக மாறும் என கனவிலும் கண்டிருக்க மாட்டோம். காஷ்மீரை யுத்த பூமியாக மாற்றியது கார்கில் யுத்தம். இந்திய ராணுவம் மே 3ஆம் தேதியிலிருந்து ஜூலை 26 வரை கடுமையாக போரிட்டு கார்கில் பகுதியை கைப்பற்றி மீண்டும் இந்திய கொடியை பறக்கவிட்டது. 84 நாட்கள் கார்கில் பனிமலையை போர் மேகங்கள் ஆக்கிரமிப்பு செய்திருந்தன. அணு ஆயுத சக்தியுடைய இருவரும் நாடுகளுக்கிடையே நடந்த ஒரே நேரடி போர் என்ற வேதனையான சாதனையும் இந்த கார்கில் போருக்கு உண்டு. விஜய் என்றால் ஹிந்தியில் வெற்றி என்று அர்த்தமாகும். வெற்றியின் நோக்கத்தோடு ஆபரேஷன் விஜய் என்று பெயரிடப்பட்டதுதான் இந்த கார்கில் போர். இந்த போர் 3 கட்டமாக